ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பெருசா இந்து மதத்துக்கு இது விரோதமானது. இந்த ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கங்க. கொள்கை வகுக்கும் போதே தந்தை பெரியாருடைய இயக்கத்திலிருந்து வெளியில் தனித்து வருகிற போதே பேரறிஞர் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் தேவையற்ற சமய பிரச்சனைகளை இனிமேல் பேச விரும்பவில்லை, கடவுளை பற்றிய விமர்சனங்களை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை, அதனால் ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தின் கோட்பாட்டை அறிவித்தார். எனவே இது மதங்களுக்கோ கடவுளுக்கோ ஆன்மீகத்துக்கோ விரோதமாக நாங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை. காரணம், பொதுவாக ஒரு ஆட்சிக்கு வருகிற போது எல்லா மதத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் தான் எல்லோருக்கும் முதல்வராக இருக்க வேண்டி இருக்கிறது. அதனால் எங்கள் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று பேரறிஞர் அண்ணா தெளிவுபட பாதை வகுத்தார்கள். 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தமிழ் மாநாடு நடக்குது. ஜூன் மாசத்துல 10 நாட்கள் நடக்குது. முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க, 2வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 3வது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு, 4வது நாள் PT ராஜன் அவர்கள் பேச வேண்டும், மேடைக்கு போறார். ஆனா அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத, பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க. மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது. பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறாங்க. உன்னை மைக் எடுத்த அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓ, இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை. இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமையவள் அவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்ல வேளை பகுத்தறிவு வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறாங்க. 6வது நாள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேச வேண்டும் அதே கூட்டத்தில். 6வது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க தேவர் ஐயா 5வது நாள் வர்றார் மேடைக்கு. ஒரு நாள் முன்னாடி வர்றார். PT ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார். இல்லை, நான் பேசுவேன், மேடை நாகரிகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க போறேன்னு மேடைக்கு ஏறிய 5வது நாள்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, சிவபுராணம் இயற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசியது? எல்லாரும் பம்புறாங்க. யாருமே பேசல. PT ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, ஏன்னா வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவர் ஐயா உக்கரமா இருக்கான். முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலிலே அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் PT ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தேன். இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா, இல்லை ஆணவமா, என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா? ஒரு ஆட்சி குடும்பத்தினுடைய கையிலே இருக்கிறது, ஊழல் ஆட்சியாக இருக்கிறது, என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறது. அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சனாதன தர்மம்னா இந்த பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவது, பிராமணிக்கல் டெண்டன்சி, இப்படியே சொல்லிக்கொண்டு 70 ஆண்டு காலமாக ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்.